எதை நம்புகிறோமோ அதில் என்னது ஒரு உறுதியும் ஒரு நிச்சயமும் காணப்படுகிறது என்னது விசுவாசம். அப்போ அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். நீங்களும் நானும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர் மேலே எதை நம்புகிறோமோ, ஆண்டவரிடத்தில் என்ன காரியத்தை நம்பணுமோ அதன் மேலே ஆழமான ஒரு விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பரலோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நம்புகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்புகிறோம் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை குலைக்கும்படியான சில காரியங்கள் வரலாம், சில வார்த்தைகள் வரலாம், இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வரலாம். ஆனாலும் அதன் மத்தியில் நம்ம எதை நம்புகிறோமோ அதில் என்ன பண்ண வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். பரலோகம் இல்லை அப்படின்னு யாரும் சொன்னால் கூட, அல்லது ஆண்டவர்லாம் வரமாட்டாருப்பா, இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அவர்லாம் வரப்போகிறதில்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு உறுதி இருக்கணும்.